Question number 7. Cosecant x divided by log tan x by 2. So first இதை integrate பண்ணிக்கலாம். I is equal to integral cosecant x divided by log tan x by 2 dx. இப்போ இதில் இருக்கிற denominator t-ஆ consider பண்ணிக்கிறோம். So t is equal to log tan x by 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt by dx. இப்போ இதில் வந்து log டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், tan x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறம் x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏன்னா x இருக்கிற இடத்துல வேற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அந்த டேர்மும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ log டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by x எக்ஸாக இங்கே எதை கன்சிடர் பண்ணுறோன்னா tan x by 2 கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால 1 by xக்கு பதிலாக tan x by 2 into tan x by 2 differentiate பண்ணும்போது d by dx of tan x by 2 is equal to secant square x by 2 into x by 2 differentiate பண்ணா 1 by 2. ஏன்னா xக்கு பவரில் 1 minus 1 equal to 0 வந்துரும். x power 0 is 1, so 1 by 2. இப்போ இந்த tan x by 2 cos by sin எழுதலாம். ஏன்னா இங்கே வந்து sin by cos அப்படின்னு இருக்கும். இதை flip ஆகும்போது cos by sin ஆகும். ஸோ cos x by 2 divided by sin x by 2 into secant square x by 2 can be changed to 1 by cos square x by 2. ஸோ 1 by cos square x by 2 into 1 by 2. இதில் ஸ்கொயர் இருக்குது, இதில் பவரில் 1 தான் இருக்குது. அதனால் இது இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிட்டா இங்கே ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 1 by 2 முன்னாடி கொண்டு வந்துடலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 1 by 2 இன்ட்டு 1 by sin x by 2 cos x by 2. இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா 2 sin a cos a. ஸோ 1 by 2 sin a cos a is equal to sin 2a. ஸோ sin 2 இன்ட்டு ஏங்கிறது தான் x by 2. 2 கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் வந்து sin xனு வருது. 1 by sin x is equal to cosecant x. So dt is equal to cosecant x dx. இப்போ dt வந்து cosecant x dx இருந்ததுன்னா அதை வந்து dt நம்ம போட போகிறோம். I is equal to integral dt divided by log tan x by 2 t. So dt by t is equal to log mod t plus c. t க்கு பதிலா log mod log tan x by 2 plus c.